உணவு திட்டத்தின் பெயரை தமிழக முதல்வர் விஜய் மாற்றியிருந்தாலும் அந்த உணவை உண்ணும் குழந்தைகள் இது தளபதி ஸ்டாலின் சாப்பாடு, அவர் கொடுத்த உணவு என்றுதான் சொல்லிக் கொண்டே சாப்பிடுவார்கள் என்று திமுகவின் மூத்த தலைவர் எஸ் பாரதி பேசிய பேச்சு சமூக வலைதள வாசிகளிடம் கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. உருப்படியாக எதுவும் செய்யவில்லை, செய்வதற்குரிய எந்த திட்டமும் கையில் இல்லை. காரணம், இவர்களுக்கு ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையே இல்லை. ஏதோ ஒரு குருட்டாந்தசியாக ஆட்சி வந்துடுது. அதனால் ஆட்சி நடத்துகிறதுக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை, அவரிடத்தில் எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லை. ஆகவே எப்படியோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டாங்க. விபத்தின் காரணமாக வந்த காரணத்தினால் இந்த 2 மாத காலமாக ஒன்றுமே செய்ய முடியல. ஒவ்வொரு பேராக மாற்றிக்கிட்டு இருக்காரு. சட்டசபையில் கூட பேசும்போது சொன்னார், அப்பாவை காணோன்னு. இப்போ அப்பாவை ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்கள் பார்க்குறாங்க. பேர் மாற்றினார், விடியற் பயணம்னு மாற்றினார். அந்த விடியற் பயணத்தை விடியல்னு எடுத்துட்டார். மகளிர் பயணம் ஏற்கனவே மகளிர் பேருந்துன்னு ரொம்ப காலங்காலமாக இருக்குது. காலங்காலமாக இப்போ தமிழ்நாட்டார் போக்குவரத்து கழகத்தில் மகளிருக்குன்னு தனி பஸ் இருக்குது. அதனால் அதை மாற்றினார். இப்படி ஒவ்வொரு பேராக மாற்றினார். காலை உணவு திட்டம், தளபதி ஸ்டாலினுடைய பெயர் உலகம் பூரம் புகழ்பெற்றது. இதை பார்த்து கனடாவிலும் மற்ற வெளிநாட்டிலே கூட அதை பின்பற்றினார்கள். ஆக இந்த திட்டம் மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்திருக்கிறதுனால அதில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் காமராஜர் விரோதி அல்ல. ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். சாப்பிடும்போது கூட கலைஞருக்கு தளபதி கொடுத்தது தளபதி சாப்பாடுன்னு தான் சாப்பிட்ற குழந்தைங்க சொல்லுது.